பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் அனுபோக சுத்தியில் 3வது பாடலை பாடுகிறார். போர் ஏரே நின் பொன் நகர்வாய், நீ போந்த அருளி இருள் நீக்கி, வார் ஏறு இளம் மென் முளையாளோடு உடன் வந்து அருள, அருள் பெற்ற சீரேறு அடியார் நின் பாதம் சேரக் கண்டும், கண்கெட்ட ஊர் ஏறு ஆய் இங்கு உழல்வேனோ, கொடியேன் உயிர்தான் உழவாதே அப்படின்னு புலம்பி பாடுறார். வார் ஏறு அப்படின்னா கச்சு கட்டிய, சீர் ஏறு அடியார் அப்படின்னா தவத்தில் சிறப்பு எய்திய அன்பர்கள், ஊர் ஏறு அப்படின்னா பன்றி, உழவாது அப்படின்னா நீங்க பெறாது. திரும்ப சுவாமியை கேட்குறார். என்ன கேட்குறார்னா, போர் ஏறே நின் பொன்னகர்வாய், நீ போந்தருளி இருள் நீக்கி, வார் ஏறு இளம் மென்முளையாளோடு உடன் வந்தருள, அருள் பெற்ற. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அஞ்ஞான இருளை நீக்குதல் அப்படிங்கிறதே ஒரு போர் மாதிரி அப்படிங்கிறார். ஒரு போர் நடக்குது நமக்குள்ள. அந்த போர் அஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்குமா நடக்குது. மெஞ்ஞானம் வேணும் அப்படின்னா அந்த அஞ்ஞானத்தை நம்ம அகற்றணும். அந்த போர் புரிதலில் ஆண் சிங்கமே அப்படின்னு திரும்பவும் போன பாடலுடைய எக்ஸ்டென்ஷனாக இது இருக்குது. சிங்கமே ஆண் சிங்கமே. இந்த போர் யார் யாருக்கு? நம்ம முன்னாடியே பார்த்தோம், 5 களிறுகளுக்கும் ஒரு சிங்கமும் இருக்குது. அப்போ இந்த 6வதாக இந்த மனசையும் இவர் சேர்த்துக்கிட்டார். இப்போ 6 களிறுங்கிறார். ஏன்னா இந்த மனசும் என்கிட்ட நிற்க மாட்டேங்குது. 5 புலன்களை அடக்கி ஆளணும் அல்லது ஒரு கைட் பண்ணணும், நல்வழிப்படுத்தணும்னா அது மனசால் தான் முடியும். அதனால் இவர் என்ன சொல்கிறார், இந்த 6 யானைகளுமே கண்ட்ரோலில் இல்லை. அப்போ என்ன நடக்கணும்? அந்த அஞ்ஞானம் அருளை நீக்கணும் அப்படின்னா இந்த 6 புலன்களும், இந்த 5 புலன்களும் இந்த மனசும் சரியாக இருக்கணும். ஆனால் அது இல்லை. அந்த போர் புரிதலில் ஆண் சிங்கமே, நீ தானே எடுத்து நின்று வழி நடத்திட்டுருக்க. நீ என்ன பண்ணணும்? நீ ஆல்ரெடி எனக்கு பண்ணியிருக்க, அருள் புரிஞ்சிருக்க. ஏன் அப்படின்னா, நீ அருள் புரிஞ்சதுனால தான் எனக்கு திருப்பெருந்துறையில் சிவபெருமான் அழகாக காட்சி கொடுத்தாரு. அப்போ தட்சிணாமூர்த்தியாக தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சார். அதுக்கப்புறம் என்னவா தெரிஞ்சார்? அழகாக சாட்சாத் இடது பக்கம் உமையம்மையோடு சேர்ந்து தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு. நீ போந்தருளி இருள் நீக்கி, வார் ஏறு இளம் மென் முளையாளோடு அப்படின்னா அழகான அம்மையாரோடு உமையாளோடு நீ எனக்கு உடன் வந்து அருள. நீங்கள் 2 பேருமா எனக்கு அருள் புரிந்தீர்களே. உனது இடது பாகத்தில் நான் சாட்சாத் உமையாளை கண்டேனே. 2 பேரும் கருணையோடு எனக்கு அருள் புரிந்தீர்களே. அப்போ என்னாச்சு? அருள் பெற்ற சீர் ஏறு அடியார். யார் அருள் பெற்றாங்க? நான் தான் பெற்றேன். நீ தான் எனக்கு திருவடி தீட்சை கொடுத்த. எனக்கு என்ன கிடச்சிது? அருள் கிடச்சிது. ஆனால் நான் என்ன பண்ணேன்? அதை நினச்சி பார்க்கலையே. நீ எப்படிப்பட்டவன்? அருள் புரியணுங்கிறதுக்காகவே வந்த. நீ பெரும் நிலையில், உயர்ந்த நிலையில் இருக்கிற நீ சாதாரண இந்த பிரபஞ்சத்தில் அற்ப மானுடனாக இருக்கேன். என் மேலே கனிவு கொண்டு கருணை கொண்டு கீழே வந்த பிரபஞ்ச சிறு நிலைக்கு வந்தாய். பெரிய நிலை, உயர் நிலையிலிருந்து சிறு நிலைக்கு என்னை நீ என்ன பண்ண? அழகாக அருள் சக்தியோடு சேர்ந்து நின்று எழுந்தருளி எனக்கு அருள் செய்தாய். நீ அருளாக மட்டும் வரவில்லை. உன் பக்கத்தில் சாட்சாத் பார்வதி தேவி இருந்தாங்க. 2 பேருமா சேர்ந்து எனக்கு அருள் புரிந்தீர்கள். அருள் பெற்ற பின்ன நான் என்ன செஞ்சுருக்கணும்? எல்லாரும் தவமெல்லாம் செய்து, தியானம்லாம் செய்து, ரொம்ப வருஷம் யாகம் பண்ணி அப்படியெல்லாம் உன்னை காணுவாங்க. இது எதுவுமே பண்ணலை. தவத்தால் பரிபக்குவம் அடைந்துள்ள உன் நண்பர்கள் உன் அருளால் உன்னை அடைய பெறுவதை நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். இதுக்கு முன்னாடி உன்னை பெற்றவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய தவம் பண்ணியிருக்காங்க, நிறைய யாகங்கள் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சாப்பிடாம ஒத்த கால நின்று இப்படியெல்லாம் மலையில் காட்டில் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நீ திருவடி தரிசனம் கொடுத்துருக்க. அப்படி கொடுக்குறேன்னு தெரிஞ்ச பிறகும் கூட எனக்கு நீ கொடுத்தது நான் இன்னும் மறக்கலை. எனக்காக எதுக்கு நீ கொடுத்துருப்ப? பாவம் போனால் போதுன்னு இறக்கப்பட்டு மனம் கனிந்து கருணையோடு எனக்கு நீ கொடுத்த.
அருள் பெற்ற பிறகு நான் என்ன செஞ்சிருக்கணும்? சீர்ஏறு அடியார் நின் பாதம் சேர கண்டும் கண்கெட்ட ஊர் ஏறாய் இங்கு உழல்வேனோ. உன்னை எவ்வளோ பேர் தவத்தால் அடைஞ்சிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? உன்னோட சேர்ந்து அழகாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க, உன்னுடைய திருவடியில் இணைஞ்சிருக்காங்க, உன்னுடைய அடியார்களாக அவங்க மாறிட்டாங்க. ஆனால் எனக்கு எந்த தகுதியும் இல்லாமலே நீ எனக்கு கொடுத்த அன்னையும் அப்பனுமாய் ஒன்றாக வந்து என்னை ஆட்கொண்டீர்கள். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகும் கூட நான் என்ன செஞ்சுருக்கணும்? உன்னோட வந்திருக்கணும்ல. ஆனால் நான் இன்னும் இந்த கீழான உலகத்தை விட்டு வரவே இல்லையே. அப்போ நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு ஏங்கி போகிறார். அப்போ தான் சொல்கிறார், கண் கெட்ட ஊர் ஏறி ஆய். நான் இந்த ஊர்லெலாம் எருது இருக்கும்ல, ஒன்றுத்துக்கும் அது ஒன்றுமே செய்யாது. ஊர் ஏறு அப்படிங்கிறது இந்த இடத்துல பன்றி. இந்த இதெல்லாம் என்ன செய்யும்? அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒன்றுமே செய்யாது, அதுக்கு எதுவுமே பண்ணாது. அதாவது அது உணர்வுகளே இல்லாமல் ஊர் பன்றி என்ன செஞ்சிட்ருக்கோம்? சும்மா அப்படியே கீழே சாக்கடையிலையும் தேவையில்லாததையும் சாப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாத அழுக்கில் அப்படியே உழண்டுக்கிட்டு தானே இருக்கும். அந்த ஊர் பன்றி மாதிரி நான் இருந்துட்டேனே அப்படின்னா, அவ்வளோ கேவலமான கீழான சிற்றின்பங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்குது. இந்த ஐம்புலன்களையும் மனசையும் வச்சு அதோட மேலே பற்று கொண்டு நான் என்ன பண்ணிட்டேன்? ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு ஊர் பன்றி போல் நான் இங்கே இருந்துட்டேன். அப்படியே இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு உயிர் வேணுமா? இவ்வளோ கொடியேன் அப்படிங்கிறார். கண் கெட்ட ஊர் ஏறாய் இங்கு உழல்வேனோ, கொடியேன் உயிர்தான் உழவாதே. நான் அவ்வளோ கொடியவன், நான் ஒரு அற்பன், ஒரு பதர். நான் உயிர் போயிடக்கூடாதா? என்னோட உயிர் போயிடக்கூடாதா? இன்னமும் நான் இந்த மாதிரி ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு உன்னை மறந்து உன்னை அடையாமல் இருக்கிற இந்த உடம்பை வச்சுட்டு நான் உயிர் வாழணுமா? பொன்னம்பலத்தானே நீ எனக்கு அழகாக காட்சி தந்தாயே. அப்படிப்பட்ட உன்னை நான் விட்டு வேஸ்ட்டாக இருக்கிற இந்த அனித்தியமாக இருக்கிற இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இப்படியே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கனே. அதெல்லாம் நான் இப்படியே இருந்தால் நான் எப்போ உன்னை அடையிறது? எனக்காக நீ வாயேன். சிவபெருமானே, ஒரு முறை வந்தல்ல, அது மாதிரி திரும்பவும் என்னை ரட்சித்து அருளல் வேண்டும். நீ ரட்சித்து அருளினாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த உடலை விட்டு உயிர் பிரியும். உயிர் பிரிஞ்சாதான் நான் தூய்மை பெறுவேன் அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகை கருதுகிறார். இறைவனை அடைவது அப்படிங்கிறது இந்த உடம்போடையே நேராக போய் அடைய முடியாது. அதனால் உயிரை நீக்கி இந்த உடலை அழித்து நீ என்னை ஆட்கொள்வாயாக அப்படின்னு தன்னுடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறதுக்காக அவர் அவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. இதுதான் இந்த இடத்துல அனுபோக சுத்தி ஆகுது. ஏன் அனுபோக சுத்தி அப்படின்னா, இந்த மாதிரி உலகப்பற்று வேணாங்கிற புத்தி வருது அவருக்கு. அதனால் சுத்தி செய்து சிவயோக நிலையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறதுனால இது அனுபோக சுத்தி. தன்னை தானே சுத்தம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறத தான், அந்த அட்டம்ப்ட் தான் அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமும் அவர் திருவடிகளை வணங்கி, அவருக்காவது காட்சி கிடைச்சது, நமக்கு காட்சி கிடைக்கல. ஆனாலும் இந்த திருவாசகம் படித்து இதன் மூலமாக நமக்கு பல பல வரலாற்று உண்மைகளை கேட்டு அறிந்து பக்தியில் நம்மளாலும் ஓரளவுக்கு நம்மளால் ஆழ்ந்து போக முடியுது இல்லையா? அதனால் நாமும் சிவபெருமானை வேண்டுவோம். என்னுடைய இந்த உலகப்பற்றை நீயே தான் நீக்க வேண்டும். உன் மீது பக்தியை எனக்கு வருமாறு நீயே தான் ஆக்க வேண்டும். என்னுடைய சிந்தனை அங்கே இங்கே போகாமல் என்னை கவனமாக நீயே பார்த்துக்கொண்டு எல்லாம் வல்ல சிவபெருமானிடம் பொறுப்பை அளித்துவிட்டு அவருடைய திருவடிகளை அடைவோமாக, அவருடைய பேரருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.